தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சாய் சக்தி அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிகர் சீரியல்ஸ் ஓரளவு ரொம்ப பிரபலமா இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபல தொலைக்காட்சியில ஒரு ரியாலிட்டி ஷோ சமையலுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ரியாலிட்டி ஷோலையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேரோட அட்டென்ஷனை ஈர்த்தார். அவரோட முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெகுலியா இருப்பாரு. என்ன பேசுறதா இருந்தாலும் அவ்வளோ வெகுலியா பேசுவாரு. ஸோ அவருக்கு ஒரு ரொம்ப சோகமான ஒரு முடிவு நடந்திருக்குங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சாய் சக்திக்கு நிறைய சீரியல் வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் அவர் வாய்ப்புகள் தேடி தேடி அலைஞ்சாரு. அதுக்கப்புறம் சரி சீரியல் சினிமா துறையை விட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் வேலை பார்க்க போகலான்னு சொல்லி அவருக்கு டிகிரிக்கு வேலை தேடினாரு. அதுவும் வேலையும் கிடைக்கல. ஸோ அதில் ரொம்ப மனம் முடிஞ்சு போய் சரி வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் வேலை தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டிலையும் போய் அவர் வேலை தேடி பார்க்கும்போது அதுலேயும் தோல்வி ஏற்பட்டு திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அதாவது தன்னோட மனைவி அவரோட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் சாய் சக்தி ஒழுங்கா சம்பாதிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் தன்னோட மனைவி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு இந்த விஷயத்த சொன்னாரு. என் கூட சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய என்னோட மனைவியே நான் சம்பாதிக்கல, நான் அதாவது சினி துறையில எனக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால என்னை விட்டுட்டு போனது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. ஸோ இதை கேட்ட சாய் சக்தியோட சினிமா துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் எப்படியாவது சாய் சக்திக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கும் அவங்க சின்ன திரையிலையும் வெள்ளி திரையிலையும் வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக அவங்க முயற்சியும் செஞ்சுட்டு இருக்காங்களா. ஸோ அந்த முயற்சியில கண்டிப்பா அவருக்கு திரும்பவும் ஒரு கம்பேக் ஆகணும். சீரியல்ஸ் மற்றும் வெள்ளித்திரையில ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் செஞ்சு அவர் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மனைவி போனது அந்த ஒரு கஷ்டத்துல இருந்து திரும்பவும் இந்த சினி துறையில அவர் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதா அவரோட ஆசையும் இருக்கு.